ஒருவேளை அவருக்கு ஆர்கேவோட குணம் தெரியுமோ என்னவோ. சின்ன ப்ராப்ளம்னா யாரு என்னன்னு பார்க்க மாட்டாரு. கடந்த காலத்தையும் நட்பையும் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி எறிஞ்சு பேசிடுவாரு. படிச்ச மட்டும் போறதா அனிதா? படிப்புக்கு ஏற்ற நாகரிகமும் இருக்கணும். இப்ப எனக்கு என்ன நாகரிகம் கத்து கொடுக்க போறீங்க? இந்த பேச்சுக்கு எந்த குறைச்சலும் இல்ல அனிதா. நம்மளை மதிச்சு பாவம் தொழிலாளிங்க எவ்வளவு சந்தோஷமா ஒரு வரவேற்பும் விருந்து அரேஞ்ச் பண்ணாங்க. அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி கொஞ்சம் கூட மதிக்காம நீ பாட்டு பாதியில் ஏஞ்சி வந்துட்டா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல எனக்கு எவ்வளவு அவமானமா பெருசு தெரியுமா அனிதா? நாளைக்கு உங்க மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? அவங்கள மதிக்காம பேசுறேன்னு இவ்ளோ பேச்சு பேசுறீங்களே. எங்க அப்பாவும் மதிக்காம அவரை இவ்வளவு அவமானப்படுத்தி பேசினாரே அந்த ஸ்ரீனிவாசன், அது உங்களுக்கு தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அவர் பேசின எல்லா வார்த்தையும் எங்க அப்பாவை எவ்வளவு அவமானப்படுத்துற மாதிரி இருந்தது. அங்க என் மானம் போகலையா? என் மனசு குளிர்ந்து இருக்குமா? சொல்லுங்க. அந்த ஸ்ரீனிவாசனை பத்தி நான் உங்களுக்கு அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. உங்களை புகழ்ந்து பேசுற சாக்குல எங்க அப்பாவை திட்டி தள்ளிட்டாரு. அவர் அந்த தொழிலாளி விருந்துக்கு சும்மா வரல, மனசுக்குள்ள வஞ்சகத்தோட தான் வந்திருக்காரு. நீங்க அந்த விருந்துக்கு ஒத்துக்கிட்டதே தப்பு. ஏன் முன்னால எங்க அப்பாவை திட்டினா என்னால பொறுத்துக்க முடியுமா? அது எங்க அப்பாக்கு வந்த அவமானம் இல்லையா? எங்க அப்பாக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் அவமானம் தானே. எனக்கு வந்து அவமானம்னா அது உங்களுக்கும் இல்லையா? நான் வந்தப்பவே நீங்களும் என்னோட சேர்ந்து வந்திருக்கணும். உங்களுக்கு பொண்டாட்டியை விட முதலாளி தான் முக்கியம். என்ன பண்றது, பொண்டாட்டியை பெருசா மதிக்கிற புருஷன் எனக்கு கிடைக்கல. ஏன் குடுப்பன அவ்வளவுதான். என் முதலாளி சொன்னது கரெக்டா தான் இருக்கு. என்ன சொன்னாரு? அவர் என்ன பாராட்டினது உனக்கு பிடிக்கலன்னு சொன்னாரு. என்ன சிரிப்பு? உங்களை புத்திசாலின்னு நினைச்சு. ஏங்க, அந்த ஸ்ரீனிவாசன் உங்களுக்கு என்னென்ன தொந்தரவு கொடுத்தாருன்னு மறந்து போயிட்டீங்களா? உங்களை தீர்த்து கட்ட திட்டம் போட்டாரு. நம்ம கல்யாணம் நடக்காம இருக்க என்னென்னமோ செஞ்சாரு. தான் பையனுக்கு வர வேண்டிய பொண்ணு தன்னோட லேபருக்கு வாச்சாலேன்னு பொறாமைங்க. அது இருக்கட்டும், ஆனா விருந்து வச்சது அவர் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா சேர்ந்து வச்சாங்க. அவங்களுக்காக தான் அந்த வரவேற்பு முடியற வரைக்கும் இருந்தேன். இல்லைன்னா அந்த ஆள் பேசும்போதே நான் கிளம்பிருப்பேன். ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, இல்லைன்னா கேட்காம போங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ, ஆனா எனக்கு உங்களை பிடிக்கும். உங்களுக்கு வர புகழ் எனக்கு வந்த மாதிரி, அதே மாதிரிதான் அவமானமும். ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஸ்ரீனிவாசன் எங்க அப்பாவோட விரோதி. நீங்க அவர்கிட்ட வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கல. அது எனக்கு அவமானமா இருக்கு. அப்போ இருக்கிற வேலையை விட்டு உங்க அப்பா கால்ல வந்து விழ சொல்றியா? யார்கிட்டயோ கை நீட்டி சேவகம் பண்றதுக்கு உங்க மாமனார் கிட்டே மரியாதையா வேலை பார்க்கலாமே. உங்க அப்பா மத்தவங்களை எப்படி மதிப்பாருன்னு எனக்கு தெரியாதா? பேச வந்துட்டா பெருசா. தினேஷ் வீட்டுக்கு வந்து சொல்றேங்க. கண்டிப்பா சொல்றேன். இல்ல கண்டிப்பா சொல்றேன். ஸ்வாதி, டேய் ஸ்வாதி, என்னடா வந்தது வராதுமா கத்துற? அம்மா அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்கம்மா. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட சரியா பேச தெரியாது அவளுக்கு. டேய் பதட்டப்படாதடா. டேய் அவ தயவு நமக்கு வேணும்டா. இப்பதான் ஒரு கடங்கார பணத்தை கட்டி போன் பண்ணா, அவனை சமாளிச்சு வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. என்னவோ என்னவோ. எங்க இருக்காவ? எங்க இருக்காவ? மாடியில இருக்கா. மாடியில தானே இருக்கா? நான் போய் பாத்துக்கிறேன். டேய் 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 பாத்து பேசுடா பக்குவமா.
பொன்முட்டையிடுற வாத்துடா அவ கோவத்துல எனக்கு தெரியும். நீ கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. சுவாதி 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 என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுறது? ஓ அதுக்குள்ள வந்து சொல்லிட்டாளா? இத பாருங்க, மரியாதைக்குரிய யார் வந்தாலும் நான் மரியாதை கொடுப்பேன். அவளுக்கு மரியாதையும் தெரியல, நாகரிகமும் தெரியல. அவ யாருன்னு தெரியுமா உனக்கு? யாருக்கு கூட தெரியாம அவ நல்லவ இல்ல, அது மட்டும் தெரியுது. சுவாதி கொஞ்சம் பேசாம இருமா. அதான் எல்லாத்தையும் பேசிட்டாளே, இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? அந்த பொண்ணு மூலமா நான் எவ்வளவு ஆட் பண்ணிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். இப்ப அவ போயிட்டா, இனிமே நான் என்ன பண்ண போறேன்? இத பாருங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. யாரும் யாரையும் நம்பி இல்ல. அந்த பொண்ணு போயிட்டா உங்க ஆட் ஏஜென்சியே கவுந்துருமா? வேற மாடலே உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்களா? முதல்ல நீங்க உங்களை நம்புங்க, உங்க திறமைய நம்புங்க. பாத்தியம்மா உன் மருமக பேசுற பேச்ச எனக்கு திறமை இல்லங்கறா. நல்லா இருக்கு. இத பாருங்க, நான் சொன்னத வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே அர்த்தம் பண்ணிக்காதீங்க. யாரையும் நம்பி இருக்க வேண்டாம் தான் நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு பேசின பேச்சு, உங்களை கூப்பிட்ட விதம் எதுவுமே எனக்கு சரியா படலைங்க. அவ என்ன மதிக்கலனா கூட பரவாயில்லைங்க, உங்களை மதிக்கணும். வாழ்ற வீட்டுக்குள்ள கௌரவமா நடந்துக்கணும். அப்படி இல்லைன்னா நான் இப்படிதான் நடந்துப்பேன். இது பாஸ்வதி, நீ பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னுடைய ஆட பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 4-5 மாடல் தான் நம்பியிருக்கேன். தயவு செஞ்சு இனிமே அவங்க கிட்ட டீசெண்டா பிஹேவ் பண்ணு. இது பாஸ்வதி, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற, உன்னுடைய லைஃப் ஸ்டைல் வேற. நீ தான் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். மறுபடியும் இந்த மாதிரி நடந்துச்சு. வந்தது வராதமா ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட சண்டை போடுற? இத பாருடா, உன் பிசினஸ் சம்பந்தமா யாரையும் வீட்டுக்கு வர சொல்லாத. இங்க பாருமா, நீயும் அந்த மாதிரி பேசாத. போய் சாப்பாடு எடுத்து வை. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். Could I come in, sir? Yes, come in. என்ன ஷியாம், யாரையுமே போய் மீட் பண்ண மாட்டேன்? என் கேபினுக்கு வந்திருக்க ஆச்சரியமா இருக்கு. என்ன விஷயம்? ஒர்க்லாம் முடிஞ்சது மாமா. ஃபைல்ஸ்லாம் எம்டி ரூமுக்கு அமிச்சாச்சு. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு மாமா. எனக்கு இல்லை, எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் கொஞ்சம் ஷை டைப்பு. அவன் தன்னோட ப்ராப்ளம்லாம் என்கிட்ட சொல்லிட்டான், சொல்யூஷனும் என்கிட்ட கேட்டான். ஆனால் எனக்கு சொல்ல தெரில. அதான் உங்கள் ஹெல்ப் தேடி வந்தேன். என்ன ஷியாம், உனக்கு இல்லாத ஜென்ரல் நாலேஜா என்ன போய் கேட்டுட்டு இருக்க? நீங்கள் தானே அனுபவிஸ்தரு. அனுபவத்தோட பெரிய அறிவு உண்டா? சரி சரி, ஐஸ் வச்சது போதும், விஷயத்த சொல்லு. விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் மாமா. ஆனால் என் ஃப்ரெண்டு தான் பயப்படுறான். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு அழகான அறிவான ஒரு பொண்டாட்டி. சரி, அவன் ஒய்ஃபுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் இப்போ அவன் வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணு வந்திருக்கா. அவளும் பார்க்க நல்லா தான் இருக்கா. எத்தனை நாள் தான் உண்மையை மறைக்க முடியுமாமா? இவன் இந்த பொண்ணு கூட வச்சிருந்த தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இவன் பொண்டாட்டி இதெல்லாம் கேட்டா தாங்க மாட்டாளாம். ரொம்ப பொசசிவான். என்ன பண்றதுன்னு எங்கிட்ட போய் கேட்கறான். இதையே என்ன போய் கேட்கிற நீ? எனக்கு என்னவோ இதுல அனுபவம் ஜாஸ்தி இருக்கா மாதிரி. ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க எங்க அக்காவை எவ்வளவு தங்கமா வச்சிருக்கீங்க. ஏகபத்தினி விருத. ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவனுக்கு புத்தி ஏமாமா இப்படி போகுது? ஷியாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த மேட்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்ச அப்புறம் பேசிக்கலாம் ப்ளீஸ். ஓகே மாமா, ஆனா இந்த விஷயம் கொஞ்சம் எமர்ஜென்சி. உங்களுக்கு ஏதோ இதுல அட்வைஸோ ஐடியாஸோ தோணுச்சுன்னா. இத பார்,
அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் கிடையாது. ஐடியா கொடுக்குற அளவுக்கு இந்த விஷயத்துல எனக்கு ஈடுபாடும் இல்லை. சாரி மாமா, நான் அப்படி ஒரு அர்த்தத்துல கேட்கல. இந்த மாதிரி ஒரு வைஃப் இருக்கும்போது இப்படி ஒரு தொடர்பு வச்சுக்கிறது தப்பா ரைட்டா? இதை பார் ஷியாம், தப்பா ரைட்டான்னு சொல்ற அளவுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா இது அவங்க பர்சனல் மேட்டர். நம்ம கண்ணுக்கு சரின்னு தோன்றது மத்தவங்களுக்கு தப்பா தெரியல. நம்ம மனசுக்கு தப்புன்னு தோன்றது மத்தவங்களுக்கு சரியா தோணலாம். இது அவங்க சூழ்நிலையை பொறுத்தது. ரொம்ப கரெக்டா சொல்ற மாதிரி சொல்லி தப்பிச்சிட்டீங்க மாமா. என்னது தப்பிச்சிட்டேனா? அட இல்ல மாமா, என் ஃப்ரெண்டு பிரச்சனைல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு சொல்ல வந்தேன். விடுங்க மாமா, நமக்கு என்ன, அவன் ஆச்சு அவன் பொண்டாட்டியாச்சு. ஆனா ஒண்ணு மாமா, அவன் பொண்டாட்டி சரியான பத்திரகாளி. இவன் மட்டும் மாட்டினா காலி. மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணா இருக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்ரீராமனா இருக்க வேணா உங்களை மாதிரி. கரெக்ட் தானே மாமா? சரி மாமா, நான் வேற உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் சாரி, நான் கிளம்புறேன் மாமா. மாமா, ஒரு சின்ன விஷயம். என்ன? வேலை முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு போயிடுங்க. இல்ல மாமா, அன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஆபீஸ்லயே தங்கி வேலை பார்த்தீங்களா, லேட்டா நீங்க வீட்டுக்கு போனதுனால அக்கா டென்ஷன் ஆயிட்டாங்க. அதுல பாருங்க மாமா, நானும் அன்னைக்கு ஆபீஸ்ல தான் இருந்திருக்கேன், ஆனா நம்ம மீட் பண்ணிக்கல. நான் கிளம்புறேன் மாமா, வரேன். ஒருவேளை ஷியாம் பார்த்திருப்பானா? நாராயணன் கேட்டா ஏதாவது விஷயம் தெரியுதா? கேட்டு பார்ப்போம். நாராயணா சார், ரோஹிணி வீட்டுக்கு நான் போற விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்காவது தெரியுமா? என்ன சார் திடீர்னு கேக்குறீங்க? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? வீட்டில் ஒன்றும் இல்லை, இந்த ஷாம் பையன் இருக்கால, ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ கேள்வி கேட்குறான். ஒருவேளை நான் ரோஹிணியை சந்திக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு கேட்டேன். ரோகிணியம்மா வீட்டு மட்டும் அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் ரோகிணியம்மா வீடு தெரியும் அவருக்கு. என்னடா சொல்ற? ஆமாம் சார், ஒரு நாள் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எதாச்சியாக ஷாம் அந்த பக்கம் வந்தான். நம்ம காரையும் பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு என் பக்கத்தில் வந்துட்டாருங்க. என்னடா நீ எல்லாத்தையும் உளறிட்டியா? ஐயோ, நான் ஒன்றும் வளரல சார். ஆனால் அந்த ஆளை சமாளித்து அனுப்புறதுக்குள்ள என் உயிரை போயிடுச்சு சார். உள்ள முக்கியமான பிசினஸ் பார்ட்டியோட பேசிட்டு இருக்காரு, வரத்துக்கு லேட்டாகன்னு சொல்லி துரத்தி அனுப்பிச்சிட்டேன் சார். ஆமா, இதே என்கிட்ட சொல்லல. அவன் தான் பார்க்கலன்னு விட்டுட்டேன் சார். அப்புறம் சார், ரோகிணியம்மா வீட்டுக்கு உங்களோட அபிராமம்மா அடிக்கடி வந்து போயிட்டு இருக்காங்க. ஜாக்கிரதையா இருங்க சார். இனிமேல் நான் உங்களை அங்கே இறக்கி விட்டுட்டு காரை நான் எங்கேயா பார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு செல்போன் கொடுத்துருங்க, ஃபோன் பண்ணீங்கன்னா திரும்பி நான் வந்துடுறேன். ஜாலியாக இருந்த காலம் போய் இப்போ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் வந்துருச்சு சார். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏண்டா இந்த ஷாம் தெரிஞ்ச மாதிரியும் பேசுறான், தெரியாத மாதிரியும் பேசுறான். அவனை நம்ப முடியல. ஒன்று சொல்கிறேன், ஒருவேளை ஷாமுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சா உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்பார், பார்த்துக்கங்க. காசு கேட்டா பரவாயில்லடா, கொடுத்துடலாம். ஆனால் அபிராமி கிட்ட சொல்லிட்டானா? காசை கொடுத்துட்டீங்கன்னா அக்கா என்ன சார், ஆண்டவங்கிட்டே அவர் சொல்ல மாட்டார். அப்படியா சொல்ற? ஆமாம், ஆனால் அதுக்காக நீங்கள் வீட்டுக்கு வரது பகிரங்கமாக செய்ய வேண்டாம். வந்து என்ன தப்பாக நினைக்கலன்னா நான் ஒன்று கேட்குறேன். என்ன? இந்த வீட்டுக்கு வர ட்ரிப்பை உங்களால் கட் பண்ண முடியாதா? போகிற போக்கு நல்லதா படலை, உங்களுக்கே எல்லா வகையிலும் ஆபத்தாயிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் வண்டி எத்தனை வச்சிருக்க முடியும்? ரோட்ல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அப்புறம் எல்லாமே கொலாப்ஸ் தான்.
ஆமா, உன் புருஷன் தான் வேலைக்கு போயிருக்கான், வரத்துக்கு நேரமாகும். உன் மாமியார் மாமனார் எங்க போயிருக்காங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்பாடி, நம்ம வாய் விட்டு மனசு விட்டு சிரிச்சு பேசிக்கலாம். ஆமா, இந்த கடி ஜோக்ஸ் எல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? அதுவா, பார்த்தல், படித்தல், கேட்டல். என் கண்ணு, காது, வாய் எதுவுமே சும்மா இருக்காது. தினம் ஒரு புது அறிவை என் மூளைக்கு செலுத்திடும். நேத்து கூட ஒரு கடிஜோக் கேட்டனே. சொல்லுங்க. செக்கு ஓட்டி எண்ணெய் எடுக்கிறான்ல, அவங்ககிட்ட 3 பேர் போனாங்க. எள்ளு எடுத்துட்டு போனவன் நல்லெண்ணெய் கேட்டான். சரி. கடலை எடுத்துட்டு போனவன் கடலெண்ணெய் கேட்டான். கொடுத்தானா? அது கொடுத்தாங்க. 3வது போனானே, அவன் கேட்டதை தான் கொடுக்க முடியல. அடி பின்னிட்டாங்க. ஏன்? மண்ணை எடுத்துட்டு போய் மண்ணெண்ணெய் கேட்டானே, அதை எப்படி கொடுப்பாங்க? ஐயோ ஐயோ, போதும் வேண்டாலம்மா, போதும். இன்னைக்கு இது போதும். என் வயிறு வலிக்குது. வாங்க நீ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க வாங்க. என்ன ஒரே சிரிப்பா இருக்கு? என் அனிதா ரொம்ப சந்தோஷமா இருக்கா? உங்க வீட்டு பொண்ணு எப்பவுமா சிரிப்பா? நான் இருந்தா சிரிப்பா. அவ புருஷனோ மாமனாரோ மாமியாரோ இருந்தா வீட்டுக்குள்ள ஒரு மூலையில முடங்கி கிடப்பா. ஐயோ, அவங்க அப்படிதான். நீங்க வாங்க, நீ உள்ள போய் பேசிக்கலாம். அண்டாலம்மா. புரிஞ்சுது. உங்க அண்ணி வந்திருக்காங்க, குடும்ப விஷயம் பேசணும். நான் வரேம்மா. ஐயோ, நீங்க இருங்க. அனிதா எப்படி குடும்பம் நடத்துறான்னு நீங்களும் சொல்லலாம்ல. அனிதா அருமையான பொண்ணு. அவ மருமகளா வர இந்த குடும்பம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அவளை வச்சு பொழைக்க தெரியணுமே. எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு மருமக வந்திருந்தா அப்படியே தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்கி இருப்பேன். கொடுத்து வைக்கலையே. சரி சரி, நீங்க ஏதாவது விஷயம் பேசிட்டு இருப்பீங்க. எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, நான் வரேன். நல்ல கேரக்டர் இல்ல? ஆமாமா, சில சமயம் ஜாக்கிரதையாவும் இருக்கணும். நீ எப்பவுமே புத்திசாலி தான். பெண்களோட புத்திசாலித்தனம்லாம் கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான் நினைக்கிறேன். அது லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் ஒண்ணு முட்டாள ஆயிடுறாங்க, இல்லனா முட்டாளா நடிக்கிறாங்க. என்ன அனிதா இது? உனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள 50 வருஷம் அனுபவிச்ச மாதிரி பேசுற. சந்தோஷமா இருந்தா ஒரு வருஷமும் ஒரு நிமிஷம் மாதிரி தெரியும். சங்கடமா இருந்தா ஒரு நிமிஷமும் ஒரு வருஷம் மாதிரி இருக்கும்.